ஜெய் சாயிராம். வெளிவரும் வரை யாருக்குமே தெரியாது புதைந்து இருப்பது வைரமென்று. சிலர் கலற்றும் வரை தெரியாது அணிந்திருந்தது முகமூடி என்று. இது நமக்கான காலம், காத்திரு, காலம் எல்லாவற்றையும் மாற்றும். நமக்கான காலம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் நிம்மதியாக இரு, நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு அதிசயத்தில் முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. ஆம் என் பிரியமே, நீ கண்கலங்கி என்னிடம் கேட்டது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். கிடைக்க வைப்பேன் உன் சாயி தேவா. உனக்கு சொந்தமான ஒன்றை உன்னிடம் நாளையே நான் ஒப்படைக்கப் போகிறேன் என் பிரியமே. நிச்சயமாக ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இனி எல்லாமே உனக்கு ஏறுமுகம்தான், நல்ல காலம்தான். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. ஆம் என் பிரியமே, என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. தீராதோ என்று நீ நினைத்த அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் உன் சாயி தேவா. என் அன்பு பிரியமே, உனக்கு தேவையானது எதுவோ, எதற்காக என்னிடம் கையேந்தி பிரார்த்தனை வைத்தாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறாயோ, அது எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. நீ புலம்பிய நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. என் அன்பு பிரியமே, இது நாள் வரை இருந்து வந்த கஷ்டமான போராட்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எந்த நேரத்திலும் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. காத்திரு, காலம் வரும் வரை காத்திரு. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். மாற்றும் சக்தியும் மாற்றத்திற்கான சக்தியும் காலத்திடம் நிச்சயமாக இருக்கிறது என் பிரியமே. நிழல் தராத மரங்கள் விரைவில் வெட்டப்படும். அதே போல பலன் தராத பொருட்கள் தன்னுடைய மதிப்பை விரைவில் இழந்துவிடும். பயனற்ற மனிதர்களும் காலத்தால் விரைவில் கழிக்கப்படுவார்கள் என் பிரியமே. எல்லாவற்றையும் வேறொருக்கும் வேறு பிரிக்கும் காலம் உன் கையில் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. யாரிடமும் கையேந்தி நிற்காதே. காலம் உனக்கு அளித்திருக்கும் கடமையை ஆற்ற கற்றுக்கொள். உன்னை வரவேற்கும் உனக்கானது அனைத்துமே உன் காலடியில் கிடந்து கிடக்கும். காலமும் உன்னை சூழ்ந்த சூழலும் நீ கட்டளையிட காத்திருக்கிறது என் பிரியமே. எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக அடைவதற்கான மாற்றத்திற்கான சக்தி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக அனைத்து வேலைகளையும் உன் சாயப்பா நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிரியமே, கஷ்டம் மட்டுமே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, கஷ்டத்தோடு மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதெல்லாம் உன் மனம் சொல்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த எண்ணம் உன் மனதில் எழுகிறதோ, அப்பொழுது இதை முழுவதுமாக கேள். கஷ்டம் உன்னை விட்டு வெகு தொலைவில் சென்றுவிடும். வந்த இடம் தெரியாமல் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். ஆம் என் பிரியமே, பயத்தை அடையாளம் கண்டுபிடித்து அந்த பயத்தை அடையாளம் கண்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகு. நீ பயத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கும் வரை அது உன்னை பயமுறுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீ அதை அடையாளம் கண்டு அதை எதிர்கொள்ளும் நாளில் அதே பயம் முடிவுக்கு வர துவங்கும். ஆம் என் பிரியமே, மேடையில் பேசுவதற்கு நீ பயப்படுகிறாய் என்றால் முதலில் உன்னை நீயே சொல்லிக்கொள்.
ஆம், மேடைக்கு செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது, தோல்வி அடைவதற்கு பயப்படுகிறேன் என்றால் நிச்சயமாக உன்னிடமே நீ சொல்லிப்பார். அப்பொழுது தோல்விதான் அடைவாய். பயத்தை ஏற்றுக்கொள்வது அதை வெல்வதற்கான முதல் படி என்பதை புரிந்து கொள். பயத்தை உன்னுடைய நண்பனாக்க பழகு. பயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த வழி அதை உன்னுடைய பலமாக மாற்றுவதுதான். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் பயம் ஒருபோதும் மறைந்து போவதில்லை, ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தலாம். இதுதான் உண்மை. தோல்வி அடைவதற்கு நீ பயப்படுகிறாய் என்றால் அதை உன்னை உந்துதலாக மாற்றவும் அது செயல்படும். எதிலாவது தோற்க நீ பயப்படுகிறாய் என்றால் அந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற கடினமாக உழைக்க கற்றுக்கொள் என்றியமே. நீ செய்யும் விஷயம் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்கத்தான் வேண்டும் என்ற எந்த அவசியமுமே இல்லை. மற்றவர்களுக்கு பிடித்தது போல பொம்மையாக வாழ்வதை விட உனக்கு பிடித்தது போல செம்மையாக வாழ்வது மிக சிறந்த வாழ்வு. ஆம் என் பிரியமே, உனக்கு பிடித்த வாழ்வை சந்தோஷமாக நீ வாழ்வதுதான் உனக்கு சிறப்பு. எனவே உனக்கான சந்தோஷம் எதில் இருக்கிறது, உன் மனதிற்கு எது பிடிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த வாழ்வை வாழ்வதுதானே சந்தோஷம். அதை வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அதில் இருக்கும் சந்தோஷம் என்னவென்று. ஆம் என் பிரியமே, உன்னுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதுக்கான வழியை நீயே தேடி கண்டுபிடி. ஆம் என் பிரியமே, மரக்கிளை உடைந்து விட்டால் கீழே விழுந்து விடுவோமோ என்று எந்த பறவையும் பயப்படுவதே இல்லை. ஏனென்றால் அது கிளையை நம்புவதில்லை, தனது சிறகுகளின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கிறது பறவை. தயக்கமுடையவன்தான் தோல்விகளை அடைகிறான். தயக்கமில்லாமல் தன்மேல் நம்பிக்கை கொண்ட யாருமே வெற்றியை நிச்சயமாக அடையலாம், ருசிக்கலாம். துணிவோடு இருந்தால் வெற்றிகளை பிரம்மாண்டமாக பெற்றுக்கொள்ளலாம். எதற்கெடுத்தாலும் தயங்கி நிற்காதே, துணிவோடு முன்னேறி செல். எதிரிகளை கண்டு அஞ்சாதே என் பிரியமே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நிறைய நல்ல நண்பர்கள் உனக்கு தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் நிச்சயமாக ஒரு எதிரி உனக்கு தேவைதான். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே இல்லை. இதை செய்தால் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான், அந்த பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிட செய்கிறது. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் பக்குவமும் தைரியமும் மட்டும் உன்னிடத்திலிருந்து விட்டால் எந்த சூழலையும் எளிதாக கடந்து செல்லலாம். சவால்களை எதிர்கொள்ள பழகு. சவாலான நாட்களை சந்தித்தால்தான் சந்தோஷமான நாட்களை உன்னால் அடைய முடியும், அனுபவிக்க முடியும். ஆம் என் பிரியமே, உனக்குள் ஒளிந்திருக்கும் சாதனையாளரை தேடி கண்டுபிடி. பிறக்கும் போதே யாரும் சாதனையாளராக பிறப்பதில்லைதானே, அதை புரிந்து கொள்கிறாயா? ஆனால் எல்லோருமே சாதிக்கும் தகுதியோடுதான் பிறந்திருக்கிறார்கள் என்ற உண்மையையும் உணர்ந்து கொள். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க கற்றுக்கொள் என் பிரியமே. முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க கற்றுக்கொள். அப்பொழுது உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னை வந்து தழுவும். என் அன்பு பிரியமே, பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டே இருக்காதே, அந்த பிரச்சனையை பார்த்து பேசு. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்க கற்றுக்கொள். எல்லோரிடமும் ஒரு அளவோடு பழகு, அளவோடு பேசு. அளவுக்கு மீறிய எது ஒன்றும் நிலைக்காது என் பிரியமே. நீ பணத்தை இழந்தால் அதைவிட பல மடங்கு உன்னால் சம்பாதிக்க முடியும். உறவுகளை இழந்தால் உண்மை இழப்பு உனக்கானது அல்ல, உன்னை இழந்தவர்களுக்கானது என்பதை உணர்ந்து கொள்.
நேரத்தை இழந்தால் அது உனக்கு பேர் இழப்பு என்பதை புரிந்து கொள். எல்லோரையும் சரிசமமாக பார்க்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே சரிசமமாக பார்க்காதே. சிலர் உனக்கு நேர் எதிரானவர்கள். ஆம் என் பிரியமே, சில பேர் உனக்கு நேர் எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, உனக்கானவர் யார், உனக்கு எதிரியானவர் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களோடு பழக்கத்தை வைத்து கொள்ளும் பொழுது சற்று சுதாரிப்பாக இருக்க கற்றுக்கொள். கானகமே ஆயினும் காணும் யாவும் உனக்கானது அல்ல என் பிரியமே, உனக்கானது அல்ல. சிலவற்றில் முடிவு என்று எதுவும் எடுத்து விடாதே. காலம் தன் ஓட்டத்தை தீர்மானம் செய்யும். எல்லாவற்றையும் விடவும் காலமே வலியது. எல்லாவற்றையும் விடவும் காலமே மிக மிக வலியது என்பதை புரிந்து கொள். நீ எடுத்து வைக்கும் அடி எத்தனை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. அடுத்த நிலையை அடைவதற்கு, அவர்களுடைய நிலையை அடைவதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் துன்பம் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அந்த துன்பம் கற்றுத்தந்த பாடத்தை மட்டும் மறந்துவிடாதே என் பிரியமே. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய்.
மீண்டும் அருகில் வந்தேன். மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தைக் கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது.
அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலயே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான். உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டும் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம்.
மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்றக் கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நிம்மதியோடு நம்பிக்கையோடு ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ வைப்பேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, இன்னும் எத்தனை காலம்தான் மெழுகுபர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காகவே உன் வாழ்க்கையை கரைத்து கொள்ளப் போகிறாய்? நீ உருகுவதை பார்த்து என் மனம் தவியாய் தவிக்கிறது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களே மறந்துவிட்டு, அவர்களையே மறந்துவிட்டு மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களின் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் கரைந்து கொண்டிருக்கிறாயே. ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் மனதை மாற்றிக்கொள்ள இயலவில்லையா? அல்லது உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா?